நீல நிற ஜோதி தியானத்துக்குள்ள தியானம் பழகம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தியானத்தை பத்தி அடிப்படையில நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். சொல்றதும் தான் தியானத்துக்குள்ள தியானம் பண்ற அத்தனை பேருக்குள்ளேயும் நீங்க பல்வேறுபட்ட முறைகள்ல எல்லாத்தையும் ஒரே விதமா எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா விதமான கலைகளையும் நீங்க எல்லா விதமான புத்தகத்தையும் எல்லாமே கடவுள் அடைகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை அதை லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அதை நம்மளும் அதே மாதிரி லேர்ன் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி இருக்காது. அது அப்படி வர்றதுல ரொம்ப கடினம். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தீட்சை கொடுக்கறவங்களும் சரி, தீட்சை வாங்குறவங்களும் சரி, ரெண்டு பேருமே ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தாதான் அது சரியா இருக்கும். தீட்சை கொடுக்கறவரும் சரியா இல்லைன்னா தீட்சை வாங்குறவருக்கு சரியா இல்லாம போயிடும். இப்ப தீட்சை கொடுக்கிறவர் தீட்சை வாங்குறவர் சரியா இல்லைன்னா அவர் கொடுத்த கலை வீணா போகும். அப்ப அவர் கலை வீணாகும் போது அவருக்கு கலையை கொடுத்தாங்கல்ல, அவருக்கு அந்த தொழிலை சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது உள் உணர்வுல அவரை பயங்கரமாக ஒரு பெரிய விஷயத்த சமயத்துல அதை திருத்துறதுக்கு அது வாய்ப்பு கொடுக்கும். சமயத்துல அதுவே ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிரும். அதுவே தவறாயிரும். நான் பார்த்த எத்தனையோ குருமார்கள் தீட்சை கொடுத்ததை தவறான மாணவர்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த உள் உணர்வு அவங்களுக்கு உணர்த்தவே இல்லை. மிக சரியாதான் தீட்சை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சில குருமார்கள் நினைச்சிட்டாங்க. அப்ப ஒரு காலகட்டத்துல அவங்களோட சமாதி, அவங்களுடைய இறப்புன்னு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது எவ்வளவு பெரிய தவறு. அப்ப அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கப்படும். அப்ப அவரு முற்றிலுமாக எல்லாத்தையும் செயலை இழந்து அவருக்குள்ள இருக்கிற அத்தனை பரிபூர்ணமாக இருக்கிற அலைவரிசையும் வெளியேறிடும். அவருடைய சமாதியும் கூட ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலா இருக்கும். போர் மாதிரி இருக்கும், சண்டை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் புதைக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், அந்த இடத்துல புதைக்கணும் அப்படின்பான். இங்க இருந்து தூக்கிட்டு அங்க ஓடுவாங்க, அங்கேருந்து தூக்கிட்டு இங்க ஓடுவாங்க. அந்த அந்த ஒரு இயற்கையா எளிதா இயல்பா எதுவுமே நடக்காது. ஏதோ சவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் நடக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் அந்த சமாதிக்குள்ள ஒரு ஒரு நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்த செய்ய முடியாத சூழல் இருக்கும். அவருடைய உரைகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா தீவிரமா இருந்திருக்கும். அவருடைய பயிற்சி தீவிரமா இருந்திருக்கும். அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன உரைகளோ அவர் பேசின விஷயங்களோ பேசப்படாது. ஏன்னா அந்த சாபங்கள் முற்றிலுமாக தீவிரமாக வேலை செய்ய தொடங்குது. இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன ஒரே ஒரு பிளஸ் இருக்குன்னா, அந்த பிரபஞ்சம் நம்ம ஏதாவது தெரியாத நபருக்கோ அறியாத நபருக்கோ தீட்சை கொடுக்கும்போது அது சரியா இல்லாத பட்சத்துல அதை உடனே அந்த பிரபஞ்சம் உள் உணர்வா நமக்கு உணர்த்துறதுனால, சரியான நபர் இல்லைன்னா அதை எப்படி கொடுக்கப்பட்டுச்சோ அப்படியே வாங்குறதுக்கான வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அதனால ஒருவேளை நம்ம நிறைய தவறுகள்ல இருந்து தப்பிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கிட்ட இருக்கிறது அதுதான். நான் எந்த இடத்துல என்னை அறியாம ஏதாவது ஒரு தகவல்கள் நிகழ்ந்துச்சுன்னா அதை அந்த இடத்துல சரி செய்யறதுக்கான வாய்ப்பை என் உள் உணர்வு ஏற்படுத்தி பிரபஞ்சம் அதை ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுக்குது. அதை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே நேரத்துல தியானம் பண்ற அத்தனை பேருக்கும் எல்லா வடிவத்துக்குள்ளேயும் ஒரு மனிதன் பிறப்பு அப்படின்னா சாபம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்ந்த வெட்டவெளிங்கிறது ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் அங்க இருக்கு. வெட்டவெளி கீழே இருக்கிற எத்தனையோ ஆன்மாக்களா இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பூலோகத்துல சமாதியில இருக்கிறாங்க. இவங்களுடைய அனுபவம், இவங்களோட ஸ்டேஜுங்கிறது வேற. வெட்டவெளியில இருக்கிறவங்களோட ஸ்டேஜுங்கிறது வேற. வெட்டவெளியில பல்வேறுபட்ட லேயர்ஸ் இருக்கு, பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. சூட்சம உலகம் அப்படின்னு சொல்றதுக்கும் வெட்டவெளிக்கும் சம்மந்தம் இல்லை. வெட்டவெளிங்கிறதும் வேற. அந்த வெட்டவெளி தன்மை அடையிறதுங்கிறது ரொம்ப சாமானிய விஷயம் கிடையாது. வெட்டவெளிக்குன்னு சில விஷயங்கள் வைத்திருக்கிறாங்க. அவங்க அதை வழி நடத்துவாங்க. அதுக்கான வாய்ப்புகளை அங்க உருவாக்கி கொடுக்கப்படும். அப்ப இந்த பூலோகத்துக்குள்ள இருக்கிற இந்த பூமிக்குள்ள இருக்கிற சுழற்சிக்குள்ள எத்தனையோ அதிசயம் பண்ண நீங்க ஞானிகளையும் யோகிகளையும் நீங்க கண்டறிஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆனா வெட்டவெளியில இருக்கிறது அப்படியே டோட்டலாகவே வேற வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவமாக இருக்கிறது. அது ரொம்ப 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 முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு தியானத்துக்குள்ள கவனத்தை நெற்றி பொட்டுல வைக்கணும்னு எத்தனையோ பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கவனத்தை இடுப்பு பகுதியிலேயே சம்பந்தமா ஒரு தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. சக்கரத்தோட ஒவ்வொரு சக்கராஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயும் உங்களோட கவனத்தை வச்சு தியானமா வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சுவாசத்தை கீழையும் மேலையும் ஓட்டணும் அப்படின்னு ஒரு தியானம் சொல்லி கொடுக்கப்படுது. அப்புறம் தலையோட உச்சியில கவனத்தை வைங்க அப்படின்னு தியானம் சொல்லி கொடுக்கப்படுது. அப்புறம்
பிடரிக்கு பின்பக்கமா உங்க கவனத்தை வைங்க அப்படின்னு தியானம் சொல்லி கொடுக்கப்படுது. அப்புறம் முதுகுத்தண்டை நேரடியா நிமித்தி வச்சு முதுகுத்தண்டு வழியில இடுப்புல இருந்து உள்பக்கமா கவனிச்சு முதுகுத்தண்டு வழியா நீங்க மேல போற மாதிரி ஒரு செயல் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிறைய தியான வடிவத்துக்குள்ள நிறைய பேர் அவங்கவுங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு நான் புருவ மத்தியத்தை கூட ரெஃபர் பண்ணல. நான் சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு என்னன்னா, இயற்கையாகவே யாரிடம் இருந்து நீங்க ஒரு அலைவரிசையை வாங்குறீங்களோ, யாரு உங்களுக்கு குருவாக, யாரை நீங்க வெட்டவெளியே குருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அந்த வெட்டவெளி அது உண்மையா இருக்கிற அந்த ஞானிய அந்த ஞானிய எவன் ஒருத்தன் உண்மையா வெட்டவெளியே குருவா நினைச்சு தியானம் பண்றானோ அவனை காட்டி கொடுக்கும். அப்போ ஒரு நாள் அவன் நேரடியா சூலமாக இருந்தானா அவனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும், இல்லைன்னா அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும், இல்லைன்னா இவனையே சூட்சமத்துல அவருக்கு போய் உதவுறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி எல்லா வடிவத்திலையும் கொடுக்கும். இதை நீங்க அவசியம் பார்த்துக்கணும். அப்படி வெட்டவெளி இல்லாத சூலத்துல இருக்கிற ஒரு குருன்னா அந்த குருவை ஆத்மார்த்தமா அவர் உருவத்தையே நீங்க நினைக்கணும். அவர் உருவத்தை நினைச்சு தியானத்துல அமரணும். விளக்கையோ ஜோதியையோ சூரியனையோ சந்திரனையோ தாண்டி. ஏன்னா அந்த குருவுக்கு நீங்க கொடுக்கற அந்த ஆத்மார்த்தம் இருக்கு பாத்தீங்களா, அது வெட்டவெளிக்கே கொடுக்கறது, இறைவனுக்கே கொடுக்கறது, கடவுளுக்கே கொடுக்கறது. ஏன்னா குருங்கிறது யாருன்னா, தாயிடம் தந்தையிடம் வாத்தியாரிடம் வாங்கிட்டு வந்த மாணவன் அல்ல, இறைவனிடம் இருந்தே அந்த சக்தியை வாங்கிட்டு வந்தவர். அவருக்கு குருங்கிற பட்டத்தை நீங்களும் நானும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கொடுக்கல, இறைவனால கொடுக்கப்பட்டது. அப்ப குருங்கிறது எல்லாரும் கொடுக்க முடியாது. அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இறைவன் ஒரு விஷயத்தை தோற்றி வைக்கணும், இறைவன் ஒரு விஷயத்த கொடுக்கணும். தியானங்கிறது மனிதர் இன்னொரு மனிதருக்கு கொடுக்கிற விஷயம் இல்லை. ஒரு இறைவன் ஒரு மனிதருக்கு கொடுக்கறான், அந்த மனிதரை சுத்தம் பண்ணிட்டு கொடுக்கறான். அதுதான் வைத்தியர், அவன் பெரிய வைத்தியர். அந்த இறைவன் என்பது பல நாள் இருந்து அந்த உடலை சரி செஞ்சுட்டு கொடுக்கறான். ஏறத்தாழ 37 ஆண்டுகள் சூட்சமத்துல என்ன ஒரு கதாபாத்திரம் ஃபாலோ பண்ணிருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? 37 ஆண்டுகள் என்ன ஒரு ஒளியாக இருக்கக்கூடிய வெட்டவெளியில இருக்கிற ஒரு செயல் வடிவம் 37 ஆண்டுகள் என்ன வழி நடத்தியிருக்கு. சூட்சமத்துல இருந்து என்ன வழி நடத்தியிருக்குன்னா, என் தேகத்தை சுத்தப்படுத்தி இருக்கு. என் உடல்ல இருக்கிற அத்தனை செயலையும் பரிபூர்ணமாக சரி செஞ்சு 37 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அது பரிபூர்ணமாக அட்டாச் ஆகுது. அது வரைக்கும் எனக்குள்ள போயிட்டு இருந்தது. அந்த 37 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. அப்ப என்கிட்ட விவாதிக்கும் போது, எனக்கு அனுபவமா அதை காட்டும் போது, நான் குழந்தையிலிருந்து பிறந்ததுல பல 37 ஆண்டுகள்ல நான் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் சந்தித்தனோ அது எல்லாத்தையும் நான் உன் அருகாமையில தான் இருந்தேன், உன் பக்கத்துலதான் அமர்ந்திருந்தேன் அப்படிங்கிறத அது தீர்க்கமாக காட்டுது. அப்ப ஒரு சூட்சமம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத பார்த்துக்கங்க. அப்ப எத்தனை இடத்துல நான் அழுது இருக்கிறேன், எத்தனை இடத்துல நான் சிரிச்சிருக்கிறேன், எத்தனை இடத்துல நான் தவறு செஞ்சிருக்கிறேன், எத்தனையோ மனிதர்களை நான் மனிதனா இருக்கும்போது ஏமாத்தி இருக்கிறேன், எத்தனையோ தவறுகளை நானே செஞ்சிருக்கிறேன். மனிதனா இருக்கிறவன் நிச்சயமா தவறு செய்வான். இந்த உலகத்துல நல்லவர்கள் யாருமே கிடையாது. ஆனா நானும் நல்லவரா கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நல்லவனா இல்லை மனிதனா இருக்கும்போது. ஆனா நல்லவனா என்னால மாற முடியல. ஆனா அந்த சூட்சம குரு என்ன பண்றாருன்னா, தடுத்து ஆட்கொண்ட போது நான் நல்லவனா மாறுறதுக்கான அந்த வாய்ப்பை எங்க இருந்து பெற்றேன் அப்படின்னா, என் தாயிட்ட இருந்து நான் பெறல, என் தந்தைகிட்ட இருந்து பெறல, மீண்டும் சொறைய வாத்தியார்ட்ட இருந்து பெறல. அந்த நல்லவன்கிற அந்த வாய்ப்பை அந்த சூட்சம குரு என்னை தடுத்து ஆட்கொள்ளும் போது நான் மனித திங்கிங்ல இருந்து, மனித தாட்டில இருந்து விடுபடுறேன். அப்ப எனக்கு அந்த மூலமாக இருக்கக்கூடியவர் அவரு தான் எனக்கு நல்லவன்கிற வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த இறை தேடுதலுக்குரிய அவருடைய அலைவரிசைய சக்தியை கொடுக்கிறார். இப்ப அவரிடமிருந்து பெற்றுட்டேன். அவர் எனக்கு 37 ஆண்டுகள் காத்திருந்து சில பணிகளை செஞ்சுட்டு என்கிட்ட ஒண்ணு கொடுக்கிறார். அப்ப கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, நீ குரு ஸ்தானத்துல இருந்து நான் 37 ஆண்டுகளாக சூட்சமத்துல உன் அருகாமையில இருந்து உனக்கு ஒரு கலையை நான் போதிச்சிருக்கிறேன், உனக்கு உபதேசம் கொடுத்துருக்கேன். ஞான உபதேசங்கிறது இதுதான். ஞான உபதேசமா உனக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த ஞான உபதேசத்தை நீ மனிதர்களுக்கு கொடுக்கணும். அப்ப மனிதர்கள்ட்ட பல்வேறுபட்ட விதம் இருக்கு. சில பேருக்கு கர்ம வினை தீர்க்கறதுக்காக கொடுக்கப்படணும். சில பேருக்கு அந்த நேரத்துல கர்ம வினை அழிக்கப்பட முடியாது, அந்த கர்ம வினை தீவிரம் ஆகாம பாதுகாக்கணும். இத நீ செய்யப்படணும். சில பேர் குழந்தைக்காக, திருமணத்துக்காக, நோய்க்காக, பல்வேறுபட்ட சூழலுக்காக சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். சில ஆன்மாக்களுக்கு நம்ம தீவிரமா யாரும் செய்ய முடியாத ஆன்ம விடுதலையை கொடுக்கிறோம். அந்த ஆன்ம விடுதலைங்கிறது அவன் முன்னோர்களுடைய பெரிய சாபத்துக்குள்ள ஆளாகியிருப்பான். 2 பேரும் 4 பேர் அண்ணன் தம்பியா பிறந்திருப்பாங்க.
அண்ணனுங்க 2 பேருமே சூசைட் பண்ணி செத்து போயிருப்பாங்க. இப்ப சூசைட் பண்ணி செத்து போனவன் அவன் வந்து முழுமையை அடைய மாட்டான். இவங்களுக்கு சபிச்சுக்கிட்டே இருப்பான். இவங்களை வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது பித்திருக்குள் சாபமாக மாறிடும். முன்னோர்கள் உடல் இல்லாம இத்தனை ஆண்டுகள் பேயாக அலையப்படணும்னு கணக்கு இருக்கு, கால கணக்கு இருக்கு. ஒரு மனிதன் நோயில துன்பப்படும் போது நான் போய் செத்து போயிடலான்னா, செத்ததுக்கு அப்புறம் இந்த மனிதனாக இருந்த துன்பத்தோட பல்மடங்கு துன்பம் அதுல இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம கூட இருந்த எல்லாத்தையும் சபிப்பான், சாபம் விடுவான், புலம்புவான், திட்டுவான். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா, அப்படி இப்படிம்பா, நீங்க நல்லா வாழ்றீங்கம்மா. இது எல்லாம் சாபமாயி வாழ்ற மனிதன் ரொம்ப நெருக்கடியை சந்திப்பான், ரொம்ப கஷ்டத்தை சந்திப்பான். அப்ப அந்த பித்திருக்குள் சாபத்தை எடுக்கிறதுக்கு, அந்த முன்னோர்கள் சாபத்தை எடுக்கிறதுக்கு, அந்த ஆன்மாக்களுக்கு விடுதலை அளிக்கிறதுங்கிறது அந்த கலையையோ ஒரு குருவிடம் இருந்து, ஒரு உயர்ந்த ஞானியிடம் இருந்து நமக்கு போதிக்கப்பட்டு, அப்ப நீ இதை பண்ணு அப்படின்னு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுனாலதான் நம்ம இது பண்றோம். ஒரு சக மனிதன் எங்கேயோ ஒரு இடத்துல அதிகாலையில 4 மணிக்கு வேத மந்திரத்தை வச்சு நமக்கு போதிச்சு இதை கையில கொடுக்கல. இதை எடுத்து நம்ம போய் பண்றதுக்கு எங்கேயோ ஒரு சென்டர்ல 48 நாள் நம்ம உட்கார்ந்து அவங்க கிட்ட இந்த மெடிடேஷனை கத்துக்கிட்டு வந்து நம்ம இந்த தியானத்தை போதிக்கல, இதில் பேசல. அப்ப உயர்ந்த செயல் எந்த ரூபத்திலையும் எந்த வடிவத்திலையும் வந்து அது தேர்ந்தெடுக்குது, அது தீர்மானிக்குது. நான் தீர்மானிக்கல. நான் எங்க கிராமத்துல பிறந்த 1000 மாணவர்கள்ல என்னையா பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கணும்னா அதோடைய செயல் வடிவம், அதோடைய திட்டம், அதோடைய நடைமுறை. இந்த காலகட்டத்தில் இந்த ஊர்ல, இந்த கிராமத்துல, திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவுல ஒரு கிராமத்தில் ஒருவன் பிறக்கப்படணும். 2க்கும் நடுப்பட்டத்துல ஏன் பிறக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு மையம் வச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான இருக்கிற ஒரு பெரிய வடிவமா இருக்கிறது கன்னியாகுமரி, ராமேஸ்வரம். ஆனா அது தேர்ந்தெடுக்கிற ஊர் தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கு நடுவுல. அப்ப அங்க ஒரு இளைஞனத்தை பிறக்க வச்சு அவனுக்குள்ள சில பரிமாற்றங்களை, சில வேலைகளை அவனை மனிதனா நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை மாற்றணும் அப்படிங்கிற வாய்ப்பை அது உருவாக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான ப்ராசஸை, அது பணிகளை செய்யுது. அதுக்கப்புறம் அது முழுமையா அது சில பணிகளை கற்றுக் கொடுத்து நம்ம கையில கொடுத்து, மாணவர்களை சந்தி, சில விஷயத்த நீ கையாளு, சில விஷயத்த நீ பேசு அப்படிங்கிற வாய்ப்புகள் அது வழங்கப்படுது. அதுல ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள கவனக்குறைவு இந்த உடலை வச்சுக்கிட்டு நம்ம செய்யும் போது, எங்கேயாவது ஒரு பிசிறு தட்டும் போது அதையும் அது சரி செய்யுது. அது வந்து பயங்கரமா பேசுது. நிறைய பேர் என்கிட்ட இருந்தவங்களே கேட்டாங்க, ஒரு ஞானினா கோவப்பட மாட்டாரு, ஒரு ஞானினா சாந்தம்னு. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவர் என்னை வந்து கேவலமா திட்டுவார். எனக்குள்ள உள் உணர்வா இருக்கிற அந்த பிரபஞ்சத்திலிருந்து, எவன் அப்பா விட்டு சொத்தடா எடுத்து நீ தீச்சையா கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கிராமத்துக்குள்ள இருந்த நிறைய அந்த கிராமத்து மக்களுக்கே நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் உள் உணர்வு என்னை வந்து அவ்வளோ மோசமாக திட்டுனுச்சு. அப்ப ஆக்ரோஷத்தோட உச்சமாக இருந்துச்சு. நான் எத்தனையோ இடத்துல ஆக்ரோஷத்தோட உச்சத்தை பார்த்திருக்கேன். அதை போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு சாந்தமானவர் தானே, உடலே இல்லாத ஒளியா இருக்கிறவர்கிட்ட போய் நீங்க ஏன் சாந்தமா இல்ல, நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்கன்னா, அதோட நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி ஞானத்தை எல்லாராலையும் பெற முடியாது. இந்த மாதிரி உபதேசத்தை இந்த கால சூழல்ல எவ்வளோ நெருக்கடியில அந்த ஒளியோட இருந்து ஒரு உருவத்தை உருவாக்குறதுங்கிறது சவாலான செயல். ஒரு மனித உடல்ங்கிறது, மனித உடலுக்குள்ள இறை சக்தியை செலுத்துறதே ரொம்ப சிரமம். இது வந்து இன்ஜெக்ஷன் போடுற வேலை கிடையாது, ட்ரிப்பு போடுற வேலை கிடையாது. இது ஒரு மனிதன் உடல். அந்த மனிதன் உடலுக்குள்ள இறை செயலை செலுத்தப்படுது அங்க. அதுதான் முக்கியம். அங்க இறை செயலை செலுத்தி அவனை இறையா மாத்துறதுங்கிறது எவ்வளவு சவாலான விஷயம், எவ்வளவு சவாலான காரியம். அப்ப இந்த விஷயத்த நான் வெளியில தெரிகிறேன் உங்க முகமா. இதுக்கு 37 ஆண்டுகள் வந்து ஒருத்தர் சூட்சமத்துல ஒளியாக இருந்து பின்னாடி நாயா சுத்தி இருக்கிறாரு. அவரோட உழைப்பை நான் வந்து சங்கடப்படுத்தும் போது அவருக்கு எவ்வளவு வருத்தம் வரும், எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆதங்கம் வரும். என்னடா இவ்வளோ பெரிய ரகசியத்தை நான் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கிறேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். நீ வந்து மீண்டும் மீண்டும் எவனோ ஒரு மனிதனை கேட்டுக்கிட்டு அவன் அழுகுறான், அவன் கஷ்டப்படுறான், அவன் புருஷனை இழந்துட்டு வந்திருக்கிறா, இவன் பிள்ளைய இழந்துட்டு நிக்கிறா, அவளுக்கு காசு இல்லை, அது இல்லைன்னு சிம்பத்தி அழுததை வச்சுக்கிட்டு மனிதருடைய செயலை வச்சுக்கிட்டு நீ பண்ற. இந்த வேலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இந்த வேலையை வச்சுக்கிட்டு நீ எப்படா இருக்க முடியும்? அப்படின்னா நீ பல நாள் 37 ஆண்டுகள் அழுத போது நான் சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருந்தா உனக்கு என்னைக்கே நான் செலுத்திருப்பேனடா. இந்த சிம்பத்தி பார்த்தனா நீ குருவா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன்டா. நீ போய் அரசியல் கட்சியை சேர்ந்துக்க, ஒரு தலைவன் ஆயிக்க. போய் காலையில எந்திரிச்சு ரேஷன் கடை வாசல்ல நட்டு வேஷ்டி சட்டை கொடு, அரிசியை கொடு, கரும்பு கொடு, எவனுக்காவது ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு சாக்கடையை நோண்டிக்கிட்டு. ஆனா ஞானிங்கிறது என்னன்னா சிம்பத்தி அங்க வரக்கூடாதுடா.
அவன் என்ன வேணாலும் அழுவான், உருளுவான். ஆனா அவனை எப்படி நீ வழி நடத்தணுங்கிறது உனக்கு என்ன மாதிரி போதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் நீ செய்யணும். அதை மீறக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப அவருடைய கோபத்தை, அவருடைய அக்னியை, அவருடைய சூரியனை நான் பார்த்திருக்கிறேன். அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சமயத்துல என்ன அறியாமலே வெளியாகுது. சமயத்துல அவர் என்ன உடைச்சுக்கிட்டு பீறிட்டு வெளியில வந்துடுறாரு. நான் கட்டுப்படுத்துறது இல்லை, சிலையத்துல அவர் பிச்சுக்கிட்டுறாரு. அப்ப என்னுடைய அத்தனை உரைகளுக்குள்ளேயும் இந்த பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு காரணம் அதுதான். இதுக்கு ரீசன் அதுதான். அதோடைய வேல்வி தெரியாம விளையாடுறது ரொம்ப கடினம். நீங்க பாக்குற மாதிரி இது இல்ல. நீங்க பாக்குறது உட்கார்ந்து மௌனமா பண்ணி தியானம் பண்ணி தியானத்துல பிரமாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுற மாதிரி இருக்கும். அது அலைவரிசை. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது, அனுபவங்கிறது வேற, அலைவரிசைங்கிறது வேற. நான் பல நாள் சொல்லியிருக்கேன், அனுபவம் வேற மாதிரி இருக்கும். ராமகிருஷ்ணர் அனுபவத்துல பரவசமா இருந்தார். இங்க நிறைய பேர் வெறும் பரவசத்துல இருக்கிறாங்க. அனுபவத்தோட சேர்த்து பரவசங்கிறது அது ஒரு தெய்வீக நிலை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது வேணும். அப்ப நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நடக்கப்படுற சிறு சிறு அந்த சந்தோஷங்கள், சிறு சிறு மாற்றங்களை வச்சுக்கிட்டு நீங்க தீர்மானிச்சுக்கிறது என்னன்னா, மிக சரியாக வழிநடத்தப்படுகிறோம், மிக சரியாக நாம் வாழ்கிறோம், மிக சரியான குருவிடம் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி எல்லாம் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விஷயமும் இருக்காது. அதுக்குள்ள 1000 விஷயம் இருக்குங்கிறத எனக்கு போதித்தவர் அப்படி போதித்து வச்சிருக்கிறார், அப்படி சொல்லி வச்சிருக்கிறார். அந்த கலையை நன்கு கற்றுக் கொடுத்தவர் நன்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சுவாசத்தை கவனிக்கும் போது உடல்ல எங்க பருவ மாற்றம் அடையும், எப்படி அடையும். அப்ப அடிப்படையா என் தலையோட உச்சி எனக்கு திறந்த போது, உச்சிங்கிறது கோபுர வாசல், இதான் மெயின் மையம். இதை எதை குறிப்பிடுவாங்கன்னா, ஆகாயத்தோடைய மையத்தை குறிப்பிடுவாங்க. அங்கதான் பிரம்மம்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, அது பிரம்மம் எதுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்க பிரம்மம், உங்க பிரம்மம் எங்கப்பா இருக்கு, நீயே பிரம்மம் அப்படின்னு நீ சொல்றன்னா உன் தலையோட உச்சி தான் பிரம்மம். அப்ப தலையோடைய உச்சிய நீ ஒண்ணுமே இல்லாம கவனிக்கிறதுக்கு யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? நீ தலையோட உச்சியில வேலை செஞ்சிருக்கிறியா? இல்ல தலையோட உச்சி வாசல் திறந்து அதுக்குள்ள வேலை நடந்ததா நீ பார்த்திருக்கியா? அது உச்சி வாசல் திறந்தா அது எப்படி இருக்குங்கிறத அந்த அனுபவம் உன்கிட்ட இருக்கா? எந்த அடிப்படையில இந்த கலையை கொடுத்து பப்ளிக் கிட்ட மக்கள்கிட்ட தியானம் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப எனக்கு உச்சி வாசல் முதல் தியானத்துல எனக்கு திறக்குது. அப்ப எனக்கு அந்த உள் உணர்வா இருக்கிற சூட்சமத்துல இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, உச்சி வாசலை தொடக்கூடாது, அது உன்னுடைய பூர்வ ஜென்மத்துல கிடைக்கப்பட்டது. கீழே வா, இடுப்பு தான் முதல் வாசல், இங்க இடுப்பு தான் உனக்கு கடவுள். கீழே இருக்குல்ல உன் ஆண் உறுப்பு இருக்குல்ல, அதுதான் இறைவனுடைய செயல். அங்க வணங்கு, மண்டியிட்டு வணங்கு, அதுதான் முதல் வாசல். அங்கிருந்து மேலே ஏறி நீ மலைக்கு உச்சிக்கு போகணும். நீ உச்சியில உனக்கு ஒரு வாசல் திறந்திருக்கு பாத்தியா, அதுதான் அது என்ன வாசல்? அதுதான் வைகுண்டத்துல ஏகாதசிக்கு திறக்கிறாங்கல்ல சொர்க்க வாசல், அந்த வாசல் தான் அந்த வாசல். அப்ப அந்த வாசலுக்கு பேர் என்ன? வெட்டவெளி. அந்த வாசல்ல யாரை தொடர்பு கொள்ளலாம்? ஆகாயத்துல இருக்கிற அந்த மையத்தை தொடர்பு கொள்ளலாம். அப்ப அந்த மையத்துல என்ன ஆகும்? மூளையில என்ன ஆகும்? மூளையே என்ன ஆகும்? ஆகாயத்தோட மையம் மாறிடும். உங்க மூளை எப்படி ஆகும்? உங்க மூளையில இருக்கிற அந்த பதிவேற்றெல்லாம் போய் உங்க மூளை வேற வடிவத்துக்குள்ள அலைவரிசையில நேரடியா என்ன பண்ணும்? ஆகாயத்துல உள்ளதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும். எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம்னா, இந்த உச்சித்தலை திறந்துச்சுன்னா லைவ் டெலிகாஸ்ட். நீங்க பூமியில இருக்கிற மக்களுக்கு ஆகாயத்துல நடக்கிற சுழற்சி, சஞ்சலங்கள், அங்க இருக்கிற ப்ராப்ளங்கள், ஆகாயத்துல என்ன பருவ மாற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, உனக்கு அங்கிருந்து அலைவரிசையா அங்க இந்த மூளைக்கு ஒளிபரப்பாகும். இப்ப இந்த மூளை மூலியமா உன் நெற்றி வழியா, உன் கண் வழியா, உன் செவி வழியா, உன் தொண்டைக்குழி கீழே இருக்கிற அந்த உள்நாக்கு வழியா இதய பகுதிகள் எல்லாம் நிறைக்கப்பட்டு இந்த விஷயம் இருக்கும். ஆனா இதுக்கு மையமா இருக்கிறவன் யாவன்னா கீழே இடுப்புல இருக்கிறவன். ஒரு கடவுள், முக்கியமான கடவுள், அவன் ரொம்ப முக்கியமானவன். யாருன்னா பதஞ்சலி. பதஞ்சலி எங்க இருக்கிறான்னா, ஒருடைய ஆணோடைய பெண்ணுடைய உறுப்புல இருந்து இதயம் வரைக்கும் கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குன்னா பதஞ்சலி. இதயத்திலிருந்து தலை உச்சி வரைக்கும் யார்கிட்ட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா வேக்கரபாதர். இவங்க 2 பேரும் பிரிச்சுதான் இந்த ஞானத்தை பாக்குறாங்க. இந்த 2 பேரோட கட்டுப்பாடு இல்லாம எந்த கொம்பனாலையும் எந்த வேலையும் செய்ய முடியாது. இதய பகுதியே ஒரு கடவுள் இருக்கிற இடம். அப்ப கீழே இடுப்புல இருந்து இதய பகுதி வரைக்கும் பதஞ்சலி நினைச்சாதான் அந்த பருவ மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்ப பதஞ்சலி சுவாசத்தை நீ கவனிச்சுக்கிட்டு அமைதியா நீ இரு சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு உட்காரு. ஆனா இரு சுவாசத்தை மட்டும் கவனிச்சா முன்னேற்றம் அடைவையானா சத்தியமா அடைய மாட்டேன். அப்ப முன்னேற்றம் அடையணும்னா ஒரு ஆத்மார்த்தமா சரியான குருவை
உருக்கமா பிடிக்கணும். அந்த குருவே கதின்னு நிக்கணும். அந்த நீ குடிக்கிறல்ல, நீ தியானத்துல உட்கார்ந்து இப்ப என்ன நினைக்கிற, நீ உண்மையிலேயே நீ சரியான தியானம் பண்றவனா இருந்தா, என்ன நீ உருக்கமா நினைக்கிறதுல நான் உருகணும். என்னுடைய கதவுக்கு வந்து தட்டப்படணும். என் கதவுல வந்து தட்டினாதான் யாரோ தட்டுறாங்கன்னு நான் திறப்பேன். நீங்க பண்ற தியானத்துல நான் என் கதவெல்லாம் தட்ட மாட்டுது, நானா எட்டி பார்க்கிறேன் எவெல்லாம் உட்கார்ந்து இருக்கான்னு. இதுதான் நான் வருத்தப்படுறது. கதவு தட்டணும். இப்ப நாம உருக்கமா உட்கார்ந்ததுனாலதான் அப்ப என்ன ஆணுச்சு, அந்த சூட்சமத்துல இருக்கிறவர் என்னை விட்டு அகலவே இல்லை, அப்படியே இருந்தார். இப்ப எனக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு சூட்சமத்துல இருக்கிறவரு என்னை வந்து டிசைட் பண்ணிட்டார். இவன் ஒரு கோமாளி, இவன் இந்த வேலைக்கு லாய்க்கப்பட மாட்டான், இவனை உடலை மட்டும் வச்சுக்கிட்டு ரோபோ மாதிரி நம்ம இயக்குவோன்னு என்னை இயக்குனார். அதனாலதான் என்னுடைய சக்சஸ். என்னை அப்படியே விட்டுருந்தாருன்னா நான் நிச்சயமா பல குருமார்கள் செஞ்ச தவற நானும் செஞ்சிருப்பேன். பல குருமார்கள் வெற்றிகரமாக இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு வேலையை, புத்திசாலித்தனமாக அதே வேலையை சத்தியமாக நானும் செய்திருப்பேன். ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் விட்டா இவன் வந்து காலி ஆயிடுவான், இவன் ஒரு வெற்றிகரமாக சாபம் பெற்ற குருவாக பேர் எடுத்துருவான், பல மாணவர்கள் வாழ்க்கையை கெடுத்துருவான்ட்டு அவர் கையை பிடிச்சுக்கிட்டார். அவர் வழி நடத்தினார். அதே மாதிரி பதஞ்சலிகிட்ட உருக்கமா நீங்க பதஞ்சலினா பதஞ்சலியை பிடிக்க கூடாது. பதஞ்சலி களத்துல இல்ல, பதஞ்சலி என்னுடைய வழியிலிருந்து ஒரு வேலை சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இந்த உருவத்தையோ இந்த செயலையோ நீ கஷ்டப்படுத்தினா அது பதஞ்சலியே கஷ்டப்படுத்துற மாதிரி தான். ஒன்னு நின்னுட்டுன்னா ஸ்ட்ராங்கா நின்று உருக்கமா இரு சுவாசத்தையும் இரு துவாரத்தையும் கவனிச்சு நல்ல நீ அமைதியா உட்காரணும். உன் உடல் சரியில்லாம இருக்கும். நீ பல குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கி அதுவே சாபமா இருக்கும். ஆல்ரெடி உனக்குள்ள உடலுக்குள்ள கர்ம வினைகள் இருக்கலாம், பல துன்பங்கள் இருக்கலாம். ஆசையினால நீ வெறும் தியானத்தை ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு, என்னுடைய காணொளி பார்த்துட்டு கூட தியானம் பண்ண முடியாதவன் கூட, தியானத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் கூட ஆசையில வர்றான், ஆசையில பண்றான். 4 நாள் காணொலியை பார்த்துட்டு ஓடி வர்ற, 4 நாள்ல பார்த்துட்டு ஓடி வரக்கூடாது. 4 நாள் பாரு, 40 காணொலியை பாரு, 50 காணொலியை பாரு, ஸ்டடி பண்ண. இவரை போய் பார்க்க போறோமா, இவரோட பயணிக்க போறோமா? இப்ப என்ன பார்த்து நீ என்ன பண்ண போற? எதுக்கு இவ்வளவு வேக வேகமா ஓடி வர பேக்க தூக்கிட்டு ஊர்ல இருந்து? உங்க காணொலியை பார்த்தேன், அது வேண்டாம். நான் என்ன நடிகரா, இல்ல நான் என்ன ஒரு டிவியில இருக்கிற ஆங்கரா? அது கிடையாது. அப்போ ஒருத்தரை இவர் தான் நம்ம வாழ்க்கை, இவரோட நம்ம பிரயாணிக்க போறோம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு தீர்க்கமாக வா. அப்ப இந்த தீர்க்கமாக வந்தனா நீ இறக்க போற அந்த நிமிடம் வரைக்கும் என்னை விட்டு அகலக்கூடாது. அப்படி இருந்து பாரு. அப்போ உனக்கு அந்த பிறப்புக்கான அந்த நோக்கம் என்னங்கிறது உனக்கே தெரியும். நீ புனிதனாயிருவ. நீ ஞானி ஆக வேண்டாம். என்னைக்கு ஒரு ஞானியை உண்மையா பிடிச்சுக்கிறானோ அவன் அங்கேயே வரலாறு. அவ்வளவுதான் விஷயம். அந்த உண்மையா பிடிக்காம அந்த கொஞ்சம் அந்த தியானத்துல கொஞ்சோண்டு அவனுக்கு கஷ்டம் வரும்போது உருகிறது, அழுகிறது, பண்றது, போறது, வச்சுக்கிறது. அப்ப நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு அப்படி பண்றது, அந்த மாதிரி உண்மையா உருகுனா, இப்ப சும்மா இருக்கிறவனுக்கு வெறும் சுவாசத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி மாற்றாளே? அவனுக்கு நம்மகிட்ட இருந்து ஒரு அலைவரிசை கிடைச்சாதான் மாற்றம் உருவாகும். அப்ப அவனுக்கு ஒண்ணு கிடைக்கப்படணும். அந்த ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா இடுப்பு பகுதியில மாற்றம் ஏற்படணும். அப்ப இடுப்பு பகுதிக்கு போகக்கூடாது. இடுப்பு பகுதி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இடுப்பு, இதயம், எல்லா சக்கராஸ், நெற்றி புட்டு, இதெல்லாம் இறைவனுடைய முக்கியமான ஜங்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த ஜங்ஷனை வேலை செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா உடல் நிறைய ஒவ்வாமைகள் வரும். உடல் நிறைய ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழல் வரும். நிறைய காலங்கள்ல நிறைய சூழல்ல நீங்க இல்லறத்தை விட்டு வெளியில ஏறதுக்கான வாய்ப்பு கூட உருவாயிரும். அப்ப இயல்பு வாழ்க்கை வேலை செய்யறது, குழந்தைங்களோட கொஞ்சறது, இந்த எல்லாத்துலயும் ஒரு மனிதன் விடுபடுறதுக்கோ இல்ல அதெல்லாம் டிஸ்டர்பா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு குப்பை வாழ்க்கைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வேகமா வந்துருவான். அப்ப அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தயார் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கான வாய்ப்பை தான் நம்ம சொல்றது. அப்ப ஒரு குருவிடம் இருந்து அந்த உபதேசம் பெற்று அந்த உட்கார்ந்த தியானத்துக்குள்ள ஒரு வேலை செஞ்சா, சூட்சமத்துல நீ உண்மையா நினைச்சு என்ன உட்காரு. நான் மீண்டும் சொல்றேன், நான் கையை உனக்கு நெத்தில எல்லாம் அழுத்த வேண்டியதெல்லாம் இல்ல. அந்த சூட்சமத்திலேயே உனக்கான உபதேசத்தை நான் அளிப்பேன். அது அளிக்கிறது எப்ப? நான் அழிச்சதுக்கு அப்புறம் மாற்றம் வரும். 6 சக்கராஸுக்கான தியானம் தமிழ்நாட்டுல, இந்தியாவுல உருப்படாத தனமா சக்கராஸுக்கான தியானம் கிடக்கு. இந்த மாதிரி தியானமே ஒரு சாபத்துக்குரியது. சக்கராஸ் எல்லாம் தொடுறது
ஒரு பெரிய 5 தலை நாகத்தை தலையை தொடுற மாதிரி, பாம்பு வாயுக்குள்ள கையை விடுற மாதிரி. இதெல்லாம் பெரிய ரகசியம் இருக்கு. இதெல்லாம் வந்து பதஞ்சலி தான் இதெல்லாம் செய்ய முடியும். பதஞ்சலி இல்லாம இதெல்லாம் தொட கூட முடியாது. நம்மளால தொட முடியுமா? 6 சக்கராசக்கும் உன்னுடைய சுவாசத்தால 6 சக்கராசத்தையும் வெளிப்படைய வைக்க முடியும். 6 சக்கராசுக்கும் இந்த சுவாசம் ஒரு பெரிய வெப்ப சலனத்தோட இந்த இரு சுவாசத்தால இந்த 6 சக்கராசு மாற்றத்தை உருவாக்கி விட முடியும். 7வது சக்கராஸ் அப்படின்னு இருக்கிறத இது ஞானி மட்டும்தான் திறப்பான். வெட்ட வழியில இருக்கிறவன் மட்டும்தான் திறப்பான். எந்த குருன்னு சொல்றான் பாரு, அவன் கூட திறக்க முடியாது. ஜீவசமாதியில இருக்கிறான் பாரு, அவன் கூட திறந்திருக்க முடியாது. வாய்ப்புகள் 99% இல்லை. ஆனா 7வது சக்கரத்துக்குள்ளேயும் இருக்கிற ரகசியம் என்னன்னா, 6 சக்கரத்தை சுவாசத்தால இயக்கணும், 7வது சக்கரத்தை அலைவரிசையால இயக்க முடியும். அலைவரிசையால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். அலைவரிசையா இல்லைன்னா அந்த வேலை செய்யறது ரொம்ப கடினம். இப்ப தியானத்துக்குள்ள படிப்படியா மாற்றங்கிறது கீழே உடல்ல அடையப்படும். அப்போ உடல்ல அடையப்பட்டு நீ கழுத்துக்கிட்ட வர்றதுக்குள்ளேயே நிறைய தெய்வீக ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்குவ, இறை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவ, கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவ, பக்திக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளும் உண்மைத்தன்மையும் தெரிஞ்சுக்குவ. நான் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்க எது உண்மை எது சரி அப்படிங்கிறத உன்னாலே அறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப உனக்கு தொப்புளுக்கு கீழே ஒரு விரலுக்கு ஒரு இந்த சைஸுல இருக்கிற அந்த இடத்துல இருந்து தொப்புள் மையத்துக்குள்ள ஒரு பெரிய வேலை, அதுல இருந்து மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க தொடங்கும் போது அப்படியே சைமண்டன்ஸ்ல இடுப்பு பகுதியிலையும் வேலை நடக்கும். இதுல இருந்து நீ இதய பகுதி வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா எப்பயுமே கவனத்தை கொண்டு அங்க வைக்க கூடாது. சுவாசத்துல தான் கவனத்தை வைக்கணும். அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் இடுப்பு பகுதியிலையோ இல்லை எந்த இடத்துல உனக்கு உடல்ல பிடிப்பு ஏற்பட்டாலும் அந்த பிடிப்பு இடத்துல கவனம் வச்சுக்க. இப்ப உனக்கு தொப்புள்ள ஒரு பெரிய வலி வந்துருச்சு, பிடிப்பு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல கவனத்தை வை. வயிற்றுல லெப்ட் சைட்ல உனக்கு ஒரு வலி வந்துருச்சு, அந்த இடத்துல நீ துடிக்கிற, அந்த இடத்துக்குள்ள ஒரு அலைவரிசை உன்னை தாக்கிருச்சுன்னா அந்த இடத்துல கவனத்தை வை. இப்ப எனக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி உடம்பு முடியாம போனது என்னன்னா, என் இடுப்பு பகுதி தீவிரமா வேலை செய்யுது. அப்ப நான் குமிகிறேன், நிமிர்றேன், கொஞ்சம் உடலை போட்டு அசைக்கிறேன். அப்ப இந்த இடுப்பு அசைய 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 என்ன ஆகுதுன்னா, அங்க என்ன ஆகுது, ஒரு செக்கு சுத்த என்ன ஆகும், அதுக்குள்ள இருந்து வெளியில வரும்ல, ஒரு எண்ணெய் வெளியில வரும்ல, அந்த மாதிரி என் இடுப்பு தண்டுகள் முதுகு தண்டு வடம், என்னோட முதுகு தண்டு வடம் அசைவு ஏற்பட அங்கிருந்து ஒரு அலைவரிசை வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த அலைவரிசை வெளியேறும் போது நான் என்ன பண்ணணும், அப்போ அவ்வப்போது உட்காந்து இடுப்பை உட்காந்து கால் கையெல்லாம் மடிச்சு அந்த இடத்த சமன் செய்யணும். அப்ப நான் சமன் செய்யாம விட்டுட்டு வேலைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுனால என்ன பண்ணிருச்சுன்னா, எனக்கு வயிறு கீழே இடுப்பு பகுதியெல்லாம் பெரிய பிடிப்பு வந்துடுச்சு. அந்த பிடிப்பு என்னன்னா ரிலீஸ் ஆக முடியல. எல்லாம் எப்படின்னா ஒரு ஐஸ் பாறை மாதிரி அப்படியே கட்டியா நின்றுச்சு, கல்லு மாதிரி நின்றுச்சு. அப்போ வலி உச்சக்கட்டத்தோட வலி. நான் என்னத்தை கொண்டு கவனத்தை வச்சாலும் அதை கரைக்க முடியலை, என்னால் போராடுறேன். இது இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்கெங்கெல்லாம் பிடிப்பு இருக்கோ அங்க கவனத்தை வைக்கணும். பிடிப்பு இருக்கும்போது ஒரு நார்மலா நிறைய மனிதனுக்கு உடல்ல கேஸ் பயங்கரமா, மனிதனாவே கேஸ் நிறைய கேஸ் வந்துடும், பித்தம் வந்துடும். இந்த பித்தத்தையும் கேஸையும் சளியையும் 3ஐயும் கண்ட்ரோல் பண்ணாதான் தியானத்துக்கு கிடைக்க முடியும். ஒரு மனிதனுக்குள்ள இந்த 3ஐயுமே ஒரு மனிதனால கரெக்ட் பண்றது ரொம்ப கடினம். மெயின் தியானத்துக்கு பெரிய எதிரி எவன்னா பித்தப்பை, பித்தம்தான். அப்ப இந்த பித்தத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் சாப்பாட்டை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னது. அடுத்தது உனக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், இந்த இந்த கவனத்தை தியானம் உட்காரும் போது எப்பயுமே கவனமா வச்சுக்க. எந்திரிக்கும் போது பெரிய தியானத்துல இருந்து படார்னு அப்படியே பதட்டத்துல எந்திரிச்சு அப்படியே போகாத. தியானம் நீ முடிச்சன்னா ஒரு 2 செகண்ட் அப்படியே உடலை ஆசுவாசப்படுத்திட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் எந்திரிக்கணும். 1. 2வது, தியானத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி உடலை அதே மாதிரி ஆசுவாசப்படுத்திட்டு தான் உட்காரணும். இது அடுத்தது, நீ எப்போ உனக்குள்ள பஸ்லயோ வண்டியிலையோ தியானம் ஒண்ணு நடக்குதுன்னா, எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கும் போது ஒரு காலை மடிச்சு ஒரு 3 நிமிஷம் உட்காந்து மீண்டும் உடலை சமன்படுது. ஏன்னா சில இடத்துல தியானம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உடல் பதப்பதப்பாகும், உடல் ஆடும், உடல் வேற மாதிரி இருக்கும்.
நீ அதை அப்படியே விடும்போது எங்கேயாவது இடத்துல பிடிப்பு வந்து உனக்கு ஒரு பெரிய வழியாகி உனக்கு ஒரு நாளோ அரை நாளோ பெரிய ஓத்திரியத்தை கொடுத்துரும். அதை சந்திக்காத அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும். அப்ப தியானத்துடைய அடிப்படையில பல்வேறுபட்ட விஷயம் இருக்கு. நீ மாற்றம் அடைகிற அப்படிங்கறதெல்லாம் நீ விட்டுட்டு இயல்பா அந்த தியானத்துக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மையை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிக்க. அதுதான் உன்னை உயர்வா எடுத்துட்டு போகும். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றது என்னன்னா, தியானத்தை ஒரு டீச்சர் கிளாஸ் அது மாதிரி போதிக்கிறத தாண்டி அதை ரொம்ப துல்லியமா ஆராய்ச்சி, ஒரு சயின்ஸை ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப ஒரு ஆராய்ச்சி கூடத்துல உயிர் துளிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ற வேலை தான் தியானம். ஏன்னா எல்லாமே நரம்பு சம்பந்தமான. அப்புறம் நம்ம நாத விந்துங்கிறது அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரணுக்கள், அந்த மாதிரி விஷயம், ரொம்ப சென்சேஷனான விஷயங்கள் உடலுக்குள்ள. அப்ப அந்த சென்சேஷனான விஷயத்த விளையாட்டுத்தனமாக நீ இந்த அங்கன ஒன்று கவனத்தை வச்சுக்க, இங்கன கவனத்தை வச்சுக்க, இப்படி தியானம் பண்ணி நேரடியா வந்து பெடரியில நின்னுக்க, பெடரியை நின்று நெற்றியை பாரு அப்படிங்கிற விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த நெற்றி கண்ணை ஒருத்தர் கூட மிக சரியாக இந்தியாவுல புத்தகமா எழுதிய நான் பார்த்ததே கிடையாது. பழைய ஞானி இருக்கான் பாருங்க, அவனை தவிர எனக்கு இருக்கிற அந்த புதுசா இருக்கிற இந்த 100 ஆண்டுகள்ல ஒருத்தன் கூட இந்த நெற்றி கண்ணை பத்தி தெளிவான புத்தகம் எழுதின ஒருத்தனை கூட நான் பார்த்தது கிடையாது. எல்லாமே பிழை, எல்லாமே தவறு, எல்லாமே அப்பட்டமான. ஏன்னா அது எழுத முடியாதுங்க. ஏன் எழுத முடியாது அப்படின்னா, இந்த உச்சி வாசல், தலையுடைய உச்சி வாசல், இந்த நெற்றி கண், கீழே இருக்கிற முதுகு தண்டோடம், இதெல்லாம் துல்லியமா ஒருத்தனுக்கு அது வேலை செஞ்சு அந்த சூட்சமத்துல பிரபஞ்சத்திலேருந்து அனுமதி இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லவோ எழுதவோ முடியும். சில பேருக்கு இதெல்லாம் கிடைச்சு கூட அந்த சூழல்ல மௌனம் ஆயிட்டு போகணும்னா மௌனம் ஆயிப்பாரு. இப்ப இதை சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம், இந்த யுகமே மாறப்போகுது. இப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, இந்த உலகம் முழுக்க இருக்கிற ரேடியேஷனை மாற்றப்பட வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். இப்ப எல்லாம் நான் வந்து தனி மனிதன் மாற போறான் அப்படின்னு நான் சொல்றதை தாண்டி இந்த உலகம் மாறப்போகுது. நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ரேடியேஷன் கிடைக்க போகுது. அந்த நல்ல ரேடியேஷனை உருவாக்குறதுக்கான பணி இருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் நான் கூப்பிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எத்தனை ஆண்டுகள் நான் வாழணும்னு பாருங்க. இங்க 1000 கோடி மக்கள் இருக்கான் உலகம் முழுக்க. இந்த 1000 கோடி மக்களுக்கு எப்படி தியானம் கொடுத்துக்கிட்டே இருப்ப? அப்ப உலகத்தை பருவமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலம் இப்போ வந்துருக்கு. அதுதான் இப்ப நிக்கிற காலம். இந்த காலத்துல இப்ப இருக்கிற இந்த ரேடியேஷன் எல்லாத்தையுமே அழிக்கப்பட்டாகணும். அப்ப இந்த ரேடியேஷன் எல்லாம் சரியா இல்லை, இந்த ரேடியேஷன் எல்லாம் பழசா இருக்கு, காலமே மாறப்போகுது, நீ இப்ப வந்து தப்பா தியானம் பண்ணாதங்கிறத தான் என்னை வச்சு சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சம். இதுதான் விஷயம். ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து சாதாரணமா உங்க வீட்டு வாசல்ல 10 விஷயத்துல ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அதை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரிதான் இதோட விஷயம். அதனால இதை பார்த்துக்கங்க. தியானம் பண்ற யாரும் அவசரப்பட்டு வாழ்க்கையில பதட்டப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. நிதானமா ரிலாக்ஸா. உங்க குரு அப்படிங்கிறது ஒரு தாய் தந்தையை தாண்டி உள்ளவர். ஏன்னா தாய் தந்தையை தாண்டி உள்ளவர்னா தாயும் தந்தையும் கூட மனிதன் தான். குருங்கிறவன் மனிதன் இல்லை. குருங்கிறவன் மனிதனா இருந்தானா அவன் குருவா இருக்க மாட்டான், அவன் ஆசிரியரா இருப்பான். அவன் ஆசிரியரா நீ எடுத்துக்க. குருங்கிறவன் இறை சிந்தனைக்குள்ள இருக்கிறவன் கிடையாது, இந்த காலமா இருக்கிறவன், சுழற்சி அறிகிறவன். அதுதான் சுவாசம் இருக்குல்ல, இந்த காற்றா உனக்குள்ள வருவான். அவ காற்றா வர்றான்னா எவன் காற்றா வர்றானோ உனக்குள்ள அவன் தான் குரு. காற்றா வராம காற்றை கவனி, நெற்றியை கவனி, இதயத்தை கவனின்னா அவன் ஆசிரியர், அவன் குரு கிடையாது. அதை நீங்க பார்த்து நல்ல சந்தர்ப்பத்துல நேரடியாவோ காணொளி மூலியமாவோ சந்திப்போம்.